போகிறது 6ஆம் வகுப்பு இயல் 2 உரைநடை உலகம் சிறகின் ஓசை. பறவைகளை பற்றி நாம இந்த பாடத்துல தெரிஞ்சுக்க போறோம். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவை தனக்கு தேவையான உணவு இருப்பிடம் இல்லை அப்படின்னு சொன்னா எங்க அதுக்கு பருவநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்கின்றது. எப்படி மனிதர்கள் இடம் விட்டு வெளியூருக்கு போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல பறவை இனங்களும் என்ன பண்றது, கண்டம் விட்டு கண்டம் இடம்பெயர்ந்து தன்னுடைய இனப்பெருக்கத்தை ஏற்படுத்துகிறது. பறவை போகாத நாடுகளே இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாம். பறவைகளை பற்றி இந்த பாடத்துல நாம தெரிஞ்சுக்க போறோம். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். அதுதான் முன்னாடியே மனிதர்கள் எப்படி இன்னொரு இடத்துக்கு போய் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல பறவைகள் அப்படி இல்லை. பறவைகள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது அதற்கு தேவையான உணவு இருப்பிடம் எங்கே இருக்கோ அது பறந்து போய் அங்க என்ன பண்ணும், வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்து தன்னுடைய இனத்தோடு தன்னுடைய மறுபடியும் இருப்பிடத்திற்கு வந்துடும். சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாம். மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். இப்ப நாம ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம், பொருள் ஈட்டுவதற்காக போறோம். அதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய சொந்த ஊர் எதுவோ அந்த இடத்துக்கே நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம், வந்துடுவோம். அதே போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? பறவை இனங்களும் மனிதர்களைப் போலதான் வாழ கற்றுக்கொள்கிறது. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெரும் கடல்களையும் அலைகளையும் கடந்து போகின்றன. பறவைகள் எவ்வளவு தூரம் வேணும்னாலும் அதற்கு எங்க உணவு கிடைக்குதோ அது வரைக்கும் அதுக்கு இருப்பிடம் எங்க அதுக்கு வசதியாக இருக்குதோ பறவைகள் என்ன பண்ணும், பறந்து போய் அந்த இடத்துல வாழும். குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்க்கின்றன. தன்னுடைய இனப்பெருக்க காலம் முடிந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மறுபடியும் அது தன்னுடைய இடத்திற்கே வரும். இப்போ பறவைகள் இடம் விட்டு இடம்பெயர்தலை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா வலசை போதல். வலசை போதல் என்றால் என்ன அப்படின்னா பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு தமிழ் பெயர்ல சொல்றாங்க. நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. எங்க தண்ணி இருக்குமோ அந்த இடத்துல தனக்கு உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, பறவைகள் இடம்பெயர்கின்றது. அடுத்தது அதனுடைய பறக்கும், அது எவ்வளவு அழகாக பறக்கிறது. ஒரு பறவை முன்னாடி இருந்தா அதுக்கு அடுத்த பறவை எவ்வளவு அழகா அது தன்னுடைய இனத்தோடு ஒற்றுமையாக பறக்கிறது. உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம். பறவைகள் எதற்காக இடம்பெயர்கின்றன அப்படின்னா அதுக்கு தேவையான உணவு, வாழ்கின்ற இருப்பிடம், அதுக்கப்புறம் தட்பவெப்பநிலை மாற்றம். அதிகமாக கோடை காலத்தில் நம்மளுடைய நாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பறவைகள் இடம்பெயருதுன்னா பனி எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே அதால் வாழ முடியாது. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா எங்கே தட்பவெப்பநிலை அழகாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், அது வாழ்கின்ற சூழ்நிலை எங்கே இருக்கோ அந்த இடத்துல அது இடம்பெயரும். நிலவு, விண்மீ, புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கில் இருந்து தெற்கு நோக்கியும், அது பறவைகள் பறக்கும்போது வடக்கில் இருக்கின்ற பறவைகள் தெற்கு நோக்கியும், அதுக்கு அடுத்தது மேற்கில் இருந்து எவ்வளவு அழகா தன்னுடைய பாதையை அது தேர்ந்தெடுத்து பறந்து வருகின்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னா இடம்பெயர்கின்றன. பறவைகள் தங்களுக்கு என ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. ஒரு வழித்தடம் அது எங்க போகுது அப்படின்னா அது அதுக்கு தெரியும். அந்த வழித்தடத்திலேயே ஒரு இனப்பறவை முன்னாடி போகும்போது அதனுடைய இனப்பறவைகள் அப்படியே என்ன பண்ணும், பின்னாடி அதை நோக்கி பறந்து செல்கின்றன. அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன.
பறவைகள் இனப்பெருக்கம் செய்து முடித்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய இருப்பிடத்துக்கே திரும்பி வருகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் வேறு பாதைகளே பயன்படுகின்றன. போகும்போது ஒரு பாதையும் வரும் பொழுது வேற பாதையும் பறவை இனங்களுக்கு தெரிகிறது. பயணம் செய்யும் போது சில வகை பறவைகள் ரொம்ப நேரம் அது பறக்கும் போது அதுக்கு களைப்பு ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தங்கி கொஞ்சம் இளைப்பாறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா பறக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பறவைகள் மட்டும். மற்ற பறவைகள்லாம் எங்க தொடங்குதோ எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடம் வரைக்கும் அது பறந்து சென்று அந்த இடத்தை போய் அடையும். இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. சில பறவைகள் எந்த இடையிலையும் என்ன பண்ணாது, நிற்காது. அது பறக்க ஆரம்பித்ததுன்னா அது எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடம் வரைக்கும் அது என்ன பண்ணுமா, கீழே இறங்காம தரை இறங்காம பறந்துட்டு தன்னுடைய இடத்துக்கு போகும். அதுக்கப்புறம் வளர்ச்சியின் போது இடம்பெயரும் பொழுது சில பறவையினங்களை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அதனுடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது. என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்றத நாம் இப்ப பார்க்கலாம். வளர்ச்சியின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். அந்த பறவைதானான் பறவை இனங்கள் கூட பறவைகளை குறிப்பெடுத்து வச்சிருப்பாங்க, இதுதான் இந்த பறவை அப்படின்னு சொல்லி. ஆனா அது வளர்ச்சி போகும்போது அந்த பறவைகளுடைய உடல் என்ன ஆகுதுன்னா உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்ன அப்படிங்கும்போது தலையில் சிறகு வளர்தல், அதனுடைய தலையில சிறகு முளைக்கணும். அதுக்கடுத்து இறகுகளின் நிறம், அது பறக்குது இல்லையா இறகுகள், அதனுடைய நிறம் மாறும். உடலில் கற்றையாக முடி வளர்தல், அதனுடைய உடல்ல கற்றையாக முடி வளருமா. இதுதான் மாற்றங்கள். அது பல பறவைகள் வளர்ச்சியும் போது அந்த பறவை தானா அப்படின்றதே நமக்கே தெரியாது. அந்த மாதிரி அது தோற்றத்துல எப்படி இருக்குன்னா மாறுபட்டு காணப்படும். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் நாம பறவைகளை பார்க்கலாம். பறவை உடலில் சில நேரங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தமிழகத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களில் செய்திகள் உள்ளன. இதெல்லாம் எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு புலவர் எழுதியிருக்காராம். அந்த பறவை கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய வருத்தத்தையோ என்னுடைய துன்பத்தையோ பறவையிடம் சொல்லி நீ என்ன பண்ணணும், அங்க போய் அந்த செய்தியை சொல்லணும் அப்படின்றத கவிஞர் எழுதுவார். அது உண்மையாவே பறவை இந்த இடத்துக்கு அடுத்த இடத்துக்கு இடம்பெயர்தலை நாம அந்த இலக்கியங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தியமுத்த புலவர் அந்த நாராய் அப்படின்னு அந்த நாரை பார்த்து சொல்றார். செங்கால் நாராய் கொக்கு கிட்ட சொல்றார், வெண்மையான நிறமுடைய கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல் வரிகள்ல சொல்றார். அவருடைய துன்பமோ இன்பமோ எல்லா செய்திகளையும் அந்த பறவையிடம் அவர் சொல்லும் போது அந்த பறவை போய் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த செய்தியை சொல்லும் அப்படின்னு பாடல் இருக்கு. அந்த பாடல் வரிகள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவியர் அப்பவே சொல்லுறார், தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நீங்க போகும்போது என்னுடைய நிலைமையையும் என்னுடைய குடும்பத்தாரிடம் சொல்லுங்கள் அப்படின் போது பறவைகள் வலசை போகும்போது எப்படி இடம்பெயர்கின்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. இந்த இலக்கியங்கள் மூலம் நாம பல செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்துக்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போதைய ஆய்விலையும் உறுதிப்படுத்தியுள்ளது. இப்போ பறவைகளை பற்றி ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா, அப்ப அவங்க கண்டுபிடிக்கும் போது தெரியும் ஐரோப்பாவில் இருந்து அதே போல தென் திசையிலிருந்து வடதிசை நோக்கி பறவைகள் என்ன பண்ணுதான் இடம் பெறுகின்றது அப்படின்ற செய்தி இப்போ அது உண்மையானது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. நம்ம நாட்டுல வேடந்தாங்கல் அப்படின்ற பறவைகள் சரணாலயம் இருக்கு இல்லையா, அங்க எல்லா பறவைகளும் என்ன பண்ணுது, இந்த கோடை காலத்துல தங்கி இனப்பெருக்கம் செய்து தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி செல்கின்றது. அடுத்ததை நம்ம பார்க்க போறது தெரிவோம். இந்த பறவையை பாருங்க எப்படி ஒரு வித்தியாசமான பறவையா இருக்கிறது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொன்னா கப்பல் பறவை. இந்த பறவையினுடைய பேர் என்னன்னா கப்பல் பறவை. இது என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னா, இது பறக்க ஆரம்பித்தால் அதனுடைய சிறகுகள் என்ன ஆகாதுன்னா
சிறகு அடிக்காமல் பறக்கும். அப்படியே இருக்கிறாங்க. அந்த சிறகுகள் என்ன ஆகும்னா காற்றில் பறக்கும் இல்லையா, அடித்துட்டு பறக்கும் வானிலை உயர்ந்து பறக்கும்போது. ஆனால் இந்த கப்பல் பறவை மட்டும் சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. ஒரு பெரிய கடலை வந்து அடக்கவே முடியாது. அந்த கடலையும் என்ன பண்ணுமா தான் சிறகடிக்காமல். அதுதான் இந்த கப்பல் பறவையினுடைய சிறப்பு. இது தரையிறக்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். எவ்வளவு? 400 கிலோமீட்டர் தூரம் வந்து சிறகடிக்காமல் பறக்கும். இவற்றுடைய மற்ற பெயர்கள்லாம் என்ன அப்படின்னா, இது கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. இதுக்கு இன்னொரு சிறப்பு பெயர்கள்லாம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. இப்ப அடுத்தது, இப்ப நிறைய வெகுவாக அழிந்து வரும் பறவைகள் இனங்கள் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த சிட்டுக்குருவி இனம் வந்து அழிந்து போயிட்டே இருக்கு அப்படின்றத இந்த பறவையியல் நிபுணர்கள் நமக்கு சொல்றாங்க. சிட்டுக்குருவிகள் ஏன் அழியுது, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நாம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த சிட்டுக்குருவியும் வாழறதுக்கு மனிதர்களாகிய நாம என்னெல்லாம் செய்யலாம், அந்த இனத்தை அழிக்காம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத இந்த பாடத்துல. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி தான் அது. உருவத்தில் சிறிய இந்த பழுப்பு நிற பறவையை பார்த்தவுடனே ஆண் பெண் வேறுபாட்டை உணர முடியும். இந்த சிட்டுக்குருவியில நாம கண்டுபிடிக்கலாம் எது ஆண் குருவி எது பெண் குருவி அப்படின்றது. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். அதனுடைய தொண்டை பகுதி பார்த்தீங்கன்னா கருப்பு நிறத்துல இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். உடல் முழுவதும் மங்கிய ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கிறது தான் பெண் குருவி. இந்த குருவியினுடைய ஆண் குருவி எது பெண் குருவி எது என்பது நம்ம வித்தியாசத்துல தெரிஞ்சுக்கிறோம். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும் காலங்களில் சத்தம், குருவி வந்தாலே அது என்ன பண்ணும், சத்தமிட்டு கொண்டே இருக்கும். அது கூடு கட்டி முடிக்கிற வரைக்கும் சத்தமிட்டு கொண்டே இருக்கும். கூடு கட்டிய பின் அதுக்கப்புறம் அந்த கட்டிய பின் அதுக்கான இடத்தை அது தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அங்கே என்ன பண்ணோம்னா 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். சிட்டுக்குருவிகள் 3 முதல் 6 முட்டைகள் இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாளில் குஞ்சுகள் வெளிவரும். இது எத்தனை நாட்கள் அடை காக்கும் அப்படின்னு சொன்னா 14 நாட்கள். அதுக்கப்புறம் 15ஆம் நாள் வந்து குஞ்சுகள் என்ன ஆகும்னா வெளிவரும். இந்த சிட்டுக்குருவிகள் வாழாத பகுதி எது அப்படின்னு சொன்னா துருவ பகுதியில் சிட்டுக்குருவி இனங்கள் வாழாது. மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகளும் வாழ்கின்றன. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. தானியங்கள், இவற்றினுடைய உணவுகள் என்னெல்லாம், சிட்டுக்குருவியினுடைய உணவுகள் என்னெல்லாம் அப்படின்னா தானியங்கள், புழு பூச்சிகள், மலர் அருகுகள், இளம் தளிர்கள், தேன் போன்றவை சிட்டுக்குருவிகளின் உணவாகும். சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் புழு பூச்சிகளே. அந்த குஞ்சுகள் என்ன பண்ணும் அப்படின்னா அவற்றுக்கு தேவையான உணவு என்ன அப்படின்னா இந்த புழு பூச்சிகள் தான் அதற்கு உணவு. அதனால் தாய்க்குருவி என்ன பண்ணும் அப்படின்னா எங்கெல்லாம் புழுக்கள் பூச்சிகள் இருக்கோ அதையெல்லாம் என்ன பண்ண கொத்தி எடுத்துட்டு வந்து தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை அப்படின்னு சொல்லி கணக்கு வச்சிருக்காங்க. 10 முதல் 13 ஆண்டுகள் ஆகும். சிட்டுக்குருவி உருவத்தில் சிறியது, ஆனாலும் வேகமாக பறக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதனால் விரைவாக வேலை செய்பவனை என்ன சொல்வாங்க அப்படின்னு சொன்னா சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு நம்ம ஒரு பெயரை சொல்லுவோம். இப்ப சிட்டுக்குருவியினுடைய அழிவிற்கு காரணம் என்ன, ஏன் அது அழியுது, அந்த இனம் ஏன் அழியுது அப்படின்னு சொன்னா மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளை, குருவி குஞ்சுகள் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வந்து விவசாயத்தில் பயன்படுத்தும் போது அந்த புழு பூச்சிகள் என்ன ஆகுது, இறந்து போயிடும். அந்த புழு பூச்சிகளை குருவிகள் சாப்பிடும்போது அதுல என்ன இருக்கு, பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருந்ததால இந்த இனங்களும் என்ன ஆகுது, அழிந்து போகுது. நவீன கட்டட, அதனால நாம என்ன பண்ணக்கூடாது, செயற்கை உரங்களை செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் இப்பொழுது நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடுகட்ட ஏற்றவையாக இல்லை. அவை வாழ வசதியான ஒரு இடம் தேர்ந்தெடுக்க முடியாமல் அலைந்து அந்த இனம் அழிந்து போகிறது. தற்காலத்தில் தாவர வேலைகளுக்கு மாற்றாக
செயற்கை வேலிகள். இப்போ உண்மையாகவே வேலிகள் கட்டும்போது எந்த ஒரு செடிகளுமே முள்செடிகள் இருக்கும். அந்த முட்செடிகள் இல்லாமல் செயற்கையான செடிகள் மாதிரி வைத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அந்த இனம் என்ன பண்ண முடியாது, வாழ முடியவில்லை. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்து விட்டன. அந்த முள் வேலிகள் கட்டும்போது அந்த இனம் என்ன பண்ணணும்னா அங்கு கூடு கட்டி வாழ தகுதியாக இருக்கும். சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. அதற்கு காற்றோட்டமான வசதியும் இல்லை, அந்த புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. மற்ற பறவைகள் உணவு கிடைக்கும் போது இதற்கு தேவையான குருவிகளுக்கு தேவையான உணவு கிடைக்காததால, உணவே இல்லாததால இந்த இனம் அழிந்து போகிறது. சரி, இப்படி அழிந்து போவதை நாம என்னெல்லாம் செஞ்சு அந்த இனத்தை காப்பாற்றலாம்? மனிதர்களாகிய அந்த சிட்டுக்குருவிகளை வாழ என்ன வழிவகை செய்யலாம் அப்படின்னா, பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஆள் அரசு போன்ற மரங்களையும் அவரை குடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நம்ம செடிகள் கொடிகள் இதெல்லாம் வளர்த்தா அந்த இனங்களை நம்ம என்ன பண்ணலாம், காப்பாற்றலாம். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்க வேண்டும். நம்முடைய மண் வளத்துக்கு ஏற்ப நல்ல தாவரங்களை நம்ம வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சிட்டுக்குருவி இனங்களை என்ன ஆகும், அழியாம காப்பாற்றலாம். அதுக்கப்புறம் தோட்டங்களிலும் வயல்வெளிகளிலும் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். இயற்கையான உரங்கள், மாட்டினுடைய சாணம், அந்த மாதிரி காய்கறி கழிவுகள் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த இனத்தை நம்ம என்ன பண்ணலாம், காப்பாற்றலாம். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதியார் பாடினார். சமைப்பதற்கு தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தாராம் இவர். பாருங்க, குருவி உணவு உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அரிசி வீட்டில் இருந்தா அதை கூட என்ன பண்ணாராம், குருவிகள் வாழட்டும் அப்படின்னு குருவிகளுக்கு போட்டு அன்றைய நாள் முழுவதும் அவர் பட்டினியாக இருந்தார் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறோம். இந்தியாவினுடைய பறவை மனிதர் அப்படின்னு இவருக்கு ஒரு பெயர் இருக்கு. இவர் தான் யார் அப்படின்னு சொன்னா, இவருடைய பெயர் டாக்டர் சலீம் அலி. இவர் பறவைகளை பற்றிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பறவைகள் பற்றிய நிறைய நூல்கள், புத்தகங்களை எழுதியிருக்கார். பறவை இனத்தை நாம எப்படியெல்லாம் காப்பாற்றணும், அழியாமல் அவற்றை நம்ம எப்படி காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கார். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக டாக்டர் சலீம் அலி, முன்னோடி அவர்தான். தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். ஒவ்வொரு பறவையை பார்த்த உடனே அதை என்ன பண்ணுவாங்க, படம் பிடிச்சு வச்சிருப்பாரு. இது என்ன இனம், என்ன வகை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய பெயரே என்னன்னு சொல்லிட்டாங்க, பறவை மனிதர். ஏன்னா பறவைகள் மீது இவருக்கு ரொம்ப விருப்பம். எங்கெல்லாம் பறவைகள் இருக்கோ அந்த இனம் என்ன அப்படின்றத குறிப்பு எழுதி வச்சுட்டு ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்காரு. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, தன்னுடைய வாழ்க்கை வரலாறுன்னு ஒரு புத்தகம் எழுதும்போது இந்த இனம் அழிவதை அவர் சுட்டி காட்டியிருக்காரு. சிட்டுக்குருவியினுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னுடைய வாழ்க்கை நூல்ல இந்த பெயரை வச்சிருக்காரு என்று பெயரிட்டுள்ளார். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். மனிதனே இல்லை அந்த இடத்துலனா கண்டிப்பாக காட்டுல பறவை இனங்கள் சுதந்திரமாக வாழ முடியும். ஆனால் பறவைகள் இல்லாத இடத்தில் மனிதனால வாழவே முடியாது. ஏன்னா தேவையான நீர், இளம் எதுவுமே இல்லைன்னா மனிதனால வாழ முடியாது. பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் உணர்ந்து இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். இப்போ பறவைகளை பற்றிய படிப்பு ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன அந்த படிப்புக்கு பேர் அப்படின்னா பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி அப்படின்னு இருக்கு. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20 அன்று நாம என்ன பண்ணோம் அப்படின்னா குருவிகள் வாழ என்னெல்லாம் வழிவகைகள் செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள ஏதாவது குருவிகள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க. அங்க குருவிகள் என்ன பண்ணா வாழலாம். இந்த ஆர்டிகாலா பறவை அப்படின்னா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் பறவை இனம். எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் அது பறக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பறவையினுடைய பெயர் ஆர்டிகாலா.
இயற்கையை பாதுகாப்போம், பறவை இனங்களை வாழ வைப்போம். நன்றி.